பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அதெல்லாம் ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் ராஜ்யம் வல்ல மகிமையும் என்னந்துக்குள்ளே ஆமென். கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள தேவனே, உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் கடந்த ஆண்டு இதே போல ஒரு நாளிலே உடைய பாதபடியிலே அருமையான அத்தானை நீர் அழைத்து கொண்டீர். அதற்காக என் தேவனே, நாங்கள் ஆண்டவரே மன வருத்தத்தோடு இருக்கிறோமாப்பா. எங்கள் குடும்பங்களுக்காக, எங்களுக்காக ஆண்டவரே, அவர்கள் ஓயாமல் உடைய சமூகத்தில் இருந்து பாடிக்கொண்டிருக்கிறதை நினைத்து துதிக்கிறோமாப்பா. அவர்கள் விட்டு சென்ற நல்ல பணிகளை செலுத்தக்கதாக நீ கிரிய செய்யும். அவர்கள் விட்டு சென்ற மனைவியோடும் மகனோடும் மகளோடும் மருமக்கமாறு எல்லாரோடும் இருப்பதற்காக என் தேவனுடைய கிருபையோட கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். குடும்பத்தை சார்ந்தவர் எல்லாருக்கும் வேண்டிய ஆறுதலை தேர்ந்தெடுத்தான் நன்மை நானும் கிருபினாலும் முடிச்சுட்டோம். அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவாய் கெஞ்சி கேட்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் நம்முடைய பொதுக்கி இருப்பதாக. ஆமென். இவ்வளோ ஆண்டு காலமாக வழிநடத்தின கடவுளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். 43 ஆண்டுகள் நான் என் கணவரோடு வாழ்ந்தேன். ஆனால் 43 நாட்கள் வாழ்ந்து முடித்தது போல் ஆகிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் மிகவும் கடவுள் பக்தி உள்ளவர்கள். அன்பு, மரியாதை, தாழ்மை, இந்த 4 குணமும் உடையவர்கள். எல்லோரிடமும் நன்றாக பழகுவார்கள். யார் வேண்டாம் என்ன உதவி கேட்டாலும் செய்வார்கள். என்னுடைய திருமணத்துக்கு முடிஞ்ச 12வது நாள் என் தகப்பனார் வந்து நகை அவ்வளோத்தையும் கம்மலையும் தாலியும் தவிர மற்ற எல்லாம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் அடிக்கடி சண்டை போடுவேன். எப்பா நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? கடவுள் பார்த்துக்கிடுவார், கடவுள் பார்த்துக்கிடுவார். அதாவது உழைப்பான். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வேலைக்கு ஓடி ஓடி போவாங்க. அதுபோக வீடுகளுக்கு சென்று சினிமா ஸ்டார் வீடுகளுக்கு சென்று டியூஷன் நடத்த போவாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது தண்ணி குடித்தா கூட காட் பிளஸ் திஸ் வாட்டர், சோமலாமல் போனால் காட் பிளஸ் திஸ் டேப்லெட், ஒரு சளி பிடிச்சா கூட டேப்லெட் கொடுத்தா அப்படி சொல்லி வளர்ப்பாங்க. பையன் 6வது படிக்கும்போது கோயிலில் கொண்டு காலைல 7 மணிக்கு கொண்டு விட போவாங்க. அப்படி எல்லா காரியங்களிலும் நல்லா பெர்ஃபெக்டாக வாழ்ந்து காட்டினவங்க. ஆனால் வந்து
நான் வந்து எப்பவும் சொல்கிறது என்னென்னா, மனுஷனுக்கு வர துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் கடவுளை தேட தேட இந்த துன்பங்கள்லேருந்து எப்படியோ மீண்டு வரலாம். ஆனால் நான் வந்து அடிக்கடி நினைப்பேன், நம்ம மகன் ஏன் இப்படி நம்ம கூட இருக்காங்க. ஆனால் கடவுளுடைய நடத்துவர் இப்போ பார்க்கும்போது அதுவும் கடவுளுடைய ஒரு நடத்துவர் நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் எப்படி நடத்துவதற்கோ அதை நம்ம வந்து நல்லா பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு என்னென்னா, என் கணவர் வந்து எப்பொழுதுமே நன்றாக எங்களை யாரும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மை டியர் ஒய்ஃப், மை டியர் சன், மை டியர் டாட்டர், இப்படி தான் கூப்பிடுவாங்க. கதவை தட்டுறதா இருந்தால் யார் பேரையும் சொல்ல மாட்டாங்க, எஸ் அப்படி சொல்லி தான் தட்டுவாங்க. அதே போல் ஆனால் ஒரு வருஷம் ஆனது மிகுந்த பாரமாகவும் வேதனையாகவும் இருக்குது. கடவுள் இப்படி என்ன போல் இருக்க உங்களுக்கும் மன ஆழ்தலையும் தேர்தலையும் தரும்படி கடவுளிடம் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். போன வருடம் 2023 இதே நாள், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி என்னுடைய அப்பா இறந்தாங்க. இன்று என்னுடைய அப்பா இறந்து ஒரு வருடம் ஆகுது. எங்க அப்பா வந்து எங்க அம்மா கல்யாணம் ஆகி 12 நாள்லயே அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய நகைகள் எல்லாமே கேட்டு வந்திருந்தாங்க. அப்போ எங்க அப்பா எதை பத்தியுமே ஒன்றும் நினைக்காம, இன்னொரு மருமகனா இருந்தா கண்டிப்பா வந்து கல்யாணம் ஆன துவக்கத்திலேயே அதுவும் நகைகள் கேட்கும்போது கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா எங்களுடைய அப்பா எதை பத்தியுமே எதுவும் நினைக்காம அம்மாவுக்கு போட்ட தாலியும் கம்மலையும் தவிர எல்லா நகையுமே வந்து கலப்பி தாத்தாட்டா கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒன்றும் சொல்லவும் இல்லை. எல்லாமே அதாவது பெண் வீட்டுல கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க சம்பாதிச்சு, அதாவது நிறைய வேலைகள் பார்த்து எனக்காக வந்து சேர்த்து எனக்கு செஞ்சு போட்ட எல்லா நகையுமே வந்து என்னுடைய அப்பா வாங்கி, என் அப்பாவுடைய சம்பாத்தியத்துல என் அப்பாவுடைய சம்பளத்துல வாங்கினதுதான். இன்னும் என் அப்பாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுடைய எல்லா நகையும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தோட அப்படி இருந்தாங்க. அடுத்தது என்னுடைய அப்பா சின்ன வயசுல இருந்தே நான் வந்து என்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ரொம்ப கிராண்டா தான் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த பர்த்டே டைமோட புது ட்ரெஸ் எடுக்கிறது வழக்கம் தான். இருந்தாலும் நான் ஸ்கூல்ல படிக்கிற சமயத்திலேயே எனக்கு எடுத்த டீச்சர்ஸ், எடுக்காத டீச்சர்ஸ், பாடம் எடுக்காத டீச்சர்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து கேக்கு, அதாவது நாங்க எப்பவுமே இது வரைக்கும் எனக்கு பர்த்டேல கேக் வெட்டினது கிடையாது. இருந்தாலும் பீஸ் கேக்கு நிறைய வந்து வாங்குவோம். அது எல்லா டீச்சர்ஸ்க்கும், அந்த ஸ்கூல்ல உள்ள எல்லா டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து கொடுத்து, அது போக பூ வந்து இப்போ உள்ள இதுலயுமே நிறைய பேர் வந்து கேக்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் பூவும் கூட வந்து நான் படிக்கிற சமயத்துல எங்க அப்பா வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்குமே வந்து பூவும் சேர்ந்து ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க கொடுக்கறதுக்காக. அப்படிலாம் கொடுத்து சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது சின்ன பிள்ளைல தான் சில பேர்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. நான் படிச்சு முடிச்சு காலேஜ்ல வந்து ஹிந்தி நடத்த போவேன் 10th காலேஜ்ல. அந்த மாதிரி சமயத்துல, அதாவது படிச்சு பெரிய ஆளான பிறகும் நெத்திச்சுட்டி எல்லாம் போட்டிருப்பேன். நெத்திச்சுட்டி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அன்னைக்குமே வந்து ஸ்வீட்ஸ், காரம் எல்லாமே எல்லா ஸ்டாஃபுக்கும், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும் சேர்த்து எங்க அப்பா வந்து எனக்கு கொடுத்துடுவாங்க. பர்த்டே வந்து எல்லாருக்குமே கொடுப்பேன். அதாவது பெரிய ஆளான பிறகுமே கூட அவ்வளவு கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்ணேன். அது என்னுடைய அப்பாவோட ஆளதான். எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து என்னை வந்து வச்சிருந்தாங்க, அந்த அளவுக்கு அன்பு செலுத்தினாங்க. எனக்கு வந்து எல்லா வருஷமே என் பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பா வந்து போட்டோ எடுக்காம இருக்க மாட்டோம். இப்பமாவது மொபைல் இருக்கு, மொபைல் இல்லாத சமயத்துலயும் ஸ்டூடியோல போய் கண்டிப்பா அன்னைக்கு வந்து ஒரு போட்டோ வந்து கண்டிப்பா எடுத்துவோம். அதே மாதிரி ஸ்டூடியோல சின்ன வயசுல இருந்தே எடுப்போம். அதுக்கப்புறமும் கூட எப்படின்னா, வீட்டுக்கு வந்து ஸ்டூடியோக்காரங்களை வர வச்சு அந்த பர்த்டே கண்டிப்பா போட்டோ இருக்கும். அப்புறம் வந்து கேமரா வாங்கியிருக்க சமயத்துல கேமரா வாங்கின பிறகு எங்க கேமரால இருந்து எடுத்து அப்புறம் ஸ்டூடியோல போய் கழிவு கொடுப்போம். அந்த மாதிரி வருஷத்துல கண்டிப்பா என் பர்த்டே அன்னைக்கு போட்டோ எடுப்போம். எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன வந்து நல்லா வந்து ஒரு ரொம்ப என்னை வந்து நல்லா கவனிச்சு விட்டாங்க, ரொம்ப அன்பு செலுத்தினாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட வந்து மழையில வந்து என்ன நனைய விட மாட்டாங்க. என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் தான் சரி, எங்க வீட்டுல அம்மா இருந்தாலும் சரி, மழையில நனைய வந்து விட மாட்டாங்க. என்ன வந்து எப்படின்னா, நான் வெளியே போற சமயத்துல இப்ப மழை பெய்யுது அப்படின்னா என் அப்பாவும் என் கூட தான் மெயினா வந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கொடையை வந்து பிடிச்சிட்டு கொடைகளை வர சொல்லிடுவாங்க. லைட்டா தூக்கிட்டு இருந்தா கூட நனைய விட மாட்டாங்க. சப்போஸ் நான் எங்க அப்பா எல்லாமே நான் வந்து வெளியே போயிருக்கேன், முன்னெல்லாம் கடைக்கெல்லாம் நான் போனது கிடையாது. எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது நடக்கிற சமயத்துல எல்லாம் ஒரு நாள் கூட
ரேஷன் கடைக்கோ எந்த கடைக்குமே நான் போனதில்லை, ஏன்னா விட மாட்டாங்க. அவங்களே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா வச்சுருந்தாங்க, கவனிச்சிருந்தாங்க. மழை பெய்யுதுன்னா அப்படின்னா நான் இப்போ சப்போஸ் நான் வேந்து வாரேன் அப்படின்னா அவங்க கடையை கொண்டுட்டு ஓடி வந்து வெளில பிடிச்சிருவாங்க. வெயில்லையும் கூட மழைக்காவது சரி பிடிக்காங்கலாம், வெயில் அடிச்சாலும் கூட உடனே வந்து கொடையை வந்து பிடிச்சிட்டு வெயிலில் கூட வர விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. கொடை பிடிக்கிறது இதாவது சரி ஓகே. காலையிலையும் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீவ் டைம்லலாம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் முடிக்கிறது வளர்க்கும். ஒரு 9 மணி அது வரைக்கும் என்னது நல்லா தூங்குவேன். அப்படி தூங்குற சமயத்துலயும் கூட உள்ள ஜன்னல் சைட்ல இருந்து என்னன்னா வெயில் அடிக்கிற அந்த வெயில், அதாவது சூரிய கதிர்கள் வந்து உள்ள விடும், அதாவது சன்ரைஸ் வந்து. அந்த இதுக்காக என்னன்னா அதை வந்து மகா மேல பற்றக்கூடாது, பட்டு எனது தூக்கம் வந்து கலைஞ்சிடக்கூடாது, வெயில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து எங்க வீட்டுல வந்து அதாவது ஸ்கிரீன் இருக்குல்ல, வீட்டுல வந்து டோருக்கும் சரி விண்டோவுக்கும் சரி, அதாவது ஜன்னலுக்கு கதவுக்கெல்லாம் இப்போ ஸ்கிரீன் இருக்கு. முந்தைய எங்க வீட்டுல வந்து அப்படி இல்லாத இருக்க சமயத்துல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜன்னல்ல வந்து அந்த சூரிய கதிரில் வந்து படும், சூரிய அந்த ஒளி வந்து மேல என் மேல பற்றக்கூடாதுன்னு அவங்களுடைய லுங்கி வந்து இருக்குல்ல, அடிஷனலா நிறைய லுங்கி வச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து ஜன்னல்ல வந்து போட்டு அந்த வெயில் என் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதை பட்டு நான் முழிச்சிடக்கூடாது, வெயிலும் என் மேல படக்கூடாதுன்னு வந்து அப்படி போட்டிருக்கோம். நான் காலைல அப்புறம் முழிச்சு பார்ப்பேன், என்னது இப்படி இருக்குன்னு. அதான் வந்து வெயிலே நம்ம மேல படல போல, நேரம் ஆனதே தெரியல போல அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளைங்களை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு அப்படி இருப்பாங்க. அப்படிதான் வந்து நல்லா வந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க அவங்க நடக்கிற சமயத்துல வரைக்கும். அதாவது அதுக்கப்புறமும் கூட எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிகமான அளவு வந்து ரொம்ப வந்து நான் அழுதா கூட எங்க அப்பாவால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரிதான் என்னன்னா, சப்போஸ் கீழே சட்டர் விழுந்துட்டேன் அப்படின்னா, சட்டர் தான் தண்ணி இது வரைக்கும் நான் 2-3 தடவை விழுந்திருக்கேன், அதுக்கு மேலே தான் வந்திருக்கும். தண்ணி கீழே இருக்கு அப்படின்னா விழுந்துட்டேன்னா நான் விழுந்ததை பார்த்து எங்க அப்பா அழுதுருவாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே வந்து என்ன அழுறாங்களே அப்படின்னு சொல்லி, எங்க அப்பா வந்து நம்ம விழுந்ததுக்கு அவங்க அழுறாங்களே அப்படின்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலும் சரி பிறையாலும் சரி, நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், எனக்கு ஏதாவது இதுன்னா எங்க அப்பாவால தாங்கிக்க முடியாது, உடனே வந்து அப்பா அழுதுருவாங்க. அப்படிதான் வந்து ரொம்ப வந்து இதா இருந்தாங்க. அப்படிப்பட்ட எங்களுடைய அப்பாவை வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு வந்து எப்படின்னா, நாங்க முந்தியும் சரி, அப்பா உயிரோட இருக்க முந்தைய நடக்கிற காலத்துலயும் அதுக்கப்புறமும் கூட சரி, எப்பவுமே அப்பாவை இருக்க வரைக்குமே எப்பவுமே நாங்க என்னன்னா ஒரே மாதிரிதான் 4 பேரா இருந்தோம். ஒரே கலர் ட்ரெஸ், அண்ணனும் அப்பாவும் வந்து ஒரே கலர் ட்ரெஸ், ஒரே டிசைன் எடுத்திருந்தா ஷர்ட்ல இருந்தா அதே மாதிரிதான் போடுவாங்க. நானும் அம்மாவும் வந்து அதே மாதிரிதான் ஒரே கலர் சாரியா இருந்தா ஒரே கலர் சாரி, ஒரே டிசைன், அப்படிதான் வந்து எப்பவுமே கெட்டுறது வழக்கம். நாங்க 4 பேரும் ஒரு யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படிதான் வந்து எப்பவுமே வந்து வழக்கமாக வந்து வாங்குறது. அப்படிதான் இருந்தோம். இப்போ 4 பேரா இருந்துட்டு இப்போ 3 பேரா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப ஃபீல் ஆன மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருத்தமான விஷயம். போன வருஷம் வந்து எங்க அப்பாவை வந்து அப்பா இறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இறக்குற அன்னைக்கு கூட நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமுக்காக, ஹிந்தி எக்ஸாமுக்காக கூட்டு போற சமயத்துல February மந்த் அப்பாட்ட சொல்லிட்டு போனேன். அப்பா கையெல்லாம் காமிச்சாங்க, நல்லாதான் இருந்தாங்க, பழக்கையில இருந்தாலும் நல்லாதான் இருந்தாங்க. நாங்க அதாவது ஒரு 2 வருஷமா தான், அதாவது இறக்குறதுக்கு 2 வருஷத்துக்கு மேல என்னதுன்னா ஒரு 2 வருஷம் போல படுக்கையில இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே வந்து காலையில ஒரு ஸ்கூல், மத்தியானம் ஸ்கூல்ல, அப்புறம் சாயங்காலம் ஏதாவது காலேஜ்ல கிளாஸஸோ இல்லைன்னா ஸ்கூல்ல கிளாஸஸோ அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கே 3 இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி சுறுசுறுப்பா வந்து இருந்திருந்தாங்க. அப்புறம் நடக்க முடியாம போற சமயத்துல கூட டியூஷன் எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. நேரில் வரவங்களுக்காகவும் சரி, வீட்டுல வந்து உட்கார வச்சு அவங்க நடத்திட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஆக்டிவா தான் இருப்பாங்க எப்பவுமே. அப்படி இருக்க முடியும் கூட இப்போ நான் அந்த இறக்குற கூட நான் சொல்ல முடியும் கூட அப்பா கை காமிச்சு நல்லா தான் அனுப்பி விட்டாங்க. அந்த இந்த மாதிரி இறப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கல. எதிர்பாராம வந்து இப்படி இறந்துட்டாங்க அப்படின்ற போது அது ரொம்ப வந்து வருத்தமா இருக்கு. அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். கிறிஸ்டி அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பா வந்து ஊழியத்துக்கு போவாங்க, எல்லாரையும் ரொம்ப நேசிப்பாங்க, அன்பா இருப்பாங்க, நிறைய உதவியெல்லாம் செய்வாங்க.
வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நேரத்திலும் இந்த மேல்வி கரையிலே அருமையான ஜார்ஜ் ஐயாவை நாங்கள் நினைத்து பார்க்கவும், அவருடைய நல்வாழ்விற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும், அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளின் ஆறுதலுக்காக, பலத்திற்காக, பாதுகாப்பிற்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கும்படியாகவும் இந்த முதலாம் ஆண்டு நினைவு ஜெபக்கூடுதலிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டுடைய தெய்வீக பிரசனம் எங்களை நிரப்பும்படியாக, நம்ம பிள்ளைகளை ஆண்டவரில் வழிநடத்தும்படியாக ஆடுகிற பாடல்கள், தியானிக்கிற வசனங்களின் வழியாக கர்த்தருடைய ஆறுதலை இந்த இடத்திலே நிறைவாய் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அர்ப்பணிக்கிறோம், வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களிலே இருக்கிற பாடல் தாளிலே ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடல் பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி. இந்த பாடல் பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மயந்தாடி அங்கே கூறின பரமானந்த கீதமங்களும் நீங்கிருப்பாயோ, நீங்கிருப்பாயோ சுயன் மனமே. நானங்கிருப்பேனே, நானங்கிருப்பேனே, நானங்கிருப்பேனே எங்கே சகோரே. ஆட்டுக்குட்டியோ மரசாட்சி செய்ய அண்டினோரே வரும் அவரை சேர அன்பரந்தலால் கண்ணீரும் துடைக்க நீங்கிருப்பாயோ, நீங்கிருப்பாயோ, நீங்கிருப்பாயோ சுயன் மனமே. நானங்கிருப்பேன், நீ நானங்கிருப்பேன், நீ நானங்கிருப்பேனே இயேசுவோடே. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னோம் பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட நீங்கிருப்பாயோ, நீங்கிருப்பாயோ, நீங்கிருப்பாயோ சுயன் மனமே. நானங்கிருப்பேன், நீ நானங்கிருப்பேன், நீ நானங்கிருப்பேனே இயேசுவோடே. ஜெகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திறங்கிடவும் தேவசேயர்கள் நீங்கிருப்பாயோ, நீங்கிருப்பாயோ, நீங்கிருப்பாயோ சுயன் மனமே. நானங்கிருப்பேனே, நானங்கிருப்பேனே, நானங்கிருப்பேனே இயேசுவோடே. சோதனைகள் வந்தவர் எவரோ, தொல்வான் தொல்லைகளை சகித்தவரோ, ஜோதி ரூபமாய் ஜொலிக்க நீங்கிருப்பாயோ, நீங்கிருப்பாயோ, நீங்கிருப்பாயோ சுயன் மனமே. நானங்கிருப்பேனே, நானங்கிருப்பேனே, நானங்கிருப்பேனே இயேசுவோடே. அல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே இரண்டாவது பாடலை பாடுவோம். ஜோதி தோன்றும் போர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம் என்ற பாடல். பாடல் இரண்டாவது பாடல். விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம்பிதாழைக்கும் பொழுது அவங்கே வசிக்க சொல்லுவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில்
மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். வானசேனையுடன் கழிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விக்கிரீடத்தை நாம் தரிப்போம். இன்பநாள் இருக்கிறே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார். கேட்டு நாம் யாவரும் மகிழ்வோம். பக்தரங்கே ஒளி சூட்டுவார். ஒரு மொழி அங்குண்டு எனக்கும் இன்பநாள் இருக்கிறே. மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பநாள் இருக்கிறே. மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இழைக்கும் மாளிகை அங்குண்டு என்று நல்விப்பராய்க்கிறார். மாதையாவருக்கும் இடமுண்டு. எல்லோரும் வாருங்கள் என்கிறார். இன்பநாள் இருக்கிறே. மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பநாள் இருக்கிறே. மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் அருமையான ஜார்ஜ் ஐயாவை குறித்து ஒரு சில காரியங்களை அருமையான பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலாவது பனிக்கனடா குடியிருப்பிலே கணேசர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி செய்கிற அருமையான வித்யாதரன் சார் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் அன்பு ஐயாவை குறித்து அவர்களோடு சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜார்ஜ் ஐயா அவர்கள் 2016 நினைக்கிறேன் எங்கள் பள்ளிக்கு வந்து மாணவர்களுடைய ஸ்டாண்டர்டை கூட்டணும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டை கூட்டணும்னு நிர்வாகம் விரும்பிச்சு. அதோட அடிப்படையில் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்குமே ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாரத்தில் 3 நாள் எடுத்தாங்க. திங்கள் புதன் வெள்ளி. அவங்க நல்ல ட்ரெயினப் கொடுத்தாங்க. பழகிறது நல்ல இனிமையானவங்க. அப்போ வந்து சார் வீரபாண்டியப்பட்டினத்தில் இருந்தாங்க. நல்லா டெடிக்கேட்டாக எல்லாருக்குமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பள்ளியுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாருடைய டாக்டர் இங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாங்க. அவங்க வந்து டிராயிங் மாஸ்டராகவும் இங்கிலீஷ் சப்ஜெக்டும் ஹேண்டில் பண்ணாங்க. மேடமும் எங்களுக்கு நல்லா டெடிக்கேட்டாக வேலை பார்த்தாங்க. ஜார்ஜ் ஐயா இருந்து 1 இயர் ஆயிடுச்சு. அவருடைய ஆத்மா சாந்தியடைய குடும்பத்தாருடைய நல்ல நிலைமைக்கு வர இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மகள் எஸ்தர் கிறிஸ்டி அவர்கள் இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அதுபோக நாங்கள் கூப்பிட்டதை வந்து எங்களை மதித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நாள் கூட என்னை திட்டினது கிடையாது, அடித்தது கிடையாது. அதுபோக ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனால், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னா அது எங்கள் அப்பா தான் காரணம். ஏன்னா நான் படிச்சது வந்து நிறைய பேர் படிக்க வைக்கிறதே வேலை பார்க்கணும், நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், அதுக்காக தான் படிக்க வைப்பாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், அதாவது நான் எனக்கு என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு போட்டு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் எப்பவுமே நான் ஆசைப்பட்டேன். அதை படிக்கணும், எனக்கு ஆசைப்படுறதுக்காக படிக்கணும். ஆனால் வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் ஒரு நாளுமே நான் விருப்பப்பட்டது கிடையாது. அப்படி தெரிஞ்சிருந்தும் என்னை வந்து படிக்க வச்சுருக்காங்க. நான் படித்தது வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆச்சு. அந்த ஆகிற சமயத்தில் கூட நிறைய படிச்சிருந்தேன். அப்படி படிச்சிருக்கோம் கூட நான் வேலைக்காக படிக்கிறேன். என்ன சொல்ல போனால் இப்போ வரைக்கும் நான் படித்தது சொல்லணும்னா எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ ஃபிலாசபி ரிலிஜியன் அண்ட் கல்ச்சர், இப்போ எம்ஏ 5வது எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அது போக டிப்ளமோ கோர்சஸ் நிறைய படிச்சிருக்கேன். HDCA, DDDP, DCA ஆர்ட்ஸ், DSP ஆர்ட்ஸ், இன்னும் சொல்ல போனால் ஹிந்தி சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன்.
அது போக வேற லாங்குவேஜஸும் படிச்சிருக்கேன். இது எல்லாம் படிச்சதுக்கு என் முதல் காரணமே எங்க அப்பாவை தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் ஆசைப்பட்டேன்னுக்காக தான் ஒண்ணுனா படிக்க வச்சாங்க. இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா என்னன்னா எங்க அப்பாவால தான் என்னால இவ்வளவு தூரம் படிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அப்பாவை பத்தினா எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம்னா, அப்பாவை வந்து எப்பவுமே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நினைச்சது கிடையாது. எங்களுக்காக தான் உழைச்சிட்டே இருந்தாங்க. ஒரு ஷர்ட் கூட எங்க அப்பா வந்து அவங்களுக்குன்னு வாங்கினது கிடையாது. இந்த வருஷத்துல எங்க அம்மா தான் பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்களாதான் இதே பழசா இருக்கு, இந்த பனியனை கிழிஞ்சு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு வந்து பெருமைக்கு சொல்லல, நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஒரு இப்போ வரைக்கும் சொல்லணும்னா 3 பீரோவுக்குமே எனக்கு சாரீஸ் அப்படி எல்லா ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அந்த மேட்சிங் ஜுவல்லரி எல்லாமே நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன் மகா இருந்தா எப்படி இருப்பாலும் அதே மாதிரி தான் இருக்கேன். அதுக்கு காரணம் எங்க அப்பா தான். அவங்க ஏன் பண்ண எல்லாமே போன வாரம் ஒரு இன்வைட் பண்ண ஒரு என் கூட படிச்ச பிள்ளை கூட சொன்னாங்க, இவ்வளவு எதுக்கு செலவு பண்ணணும், எனக்கு அப்பாவும் எனக்கு தான் செஞ்சாங்க, ஆனா நானும் அப்படி பண்ணல அப்படின்னா. அவன் அப்படி பண்ணலைனாலும் என்ன கோடீஸ்வரி மாதிரி வச்சுக்கிட்டாங்க. நான் என்னன்னு மட்டும் வச்சாங்கன்னு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்களுக்கு வந்து செய்யற கடமைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து நான் பெரிய விஷயமா பண்ணுவோம், இது ஏன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எங்க அப்பா அம்மா எங்க அப்பாவுக்காக நான் பண்றேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து இன்னும் அடுத்த விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பாவிட்ட எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம், டைமிங் வந்து கரெக்டா இருப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணதுனாலும் காலையில ஒரு ஸ்கூல், மத்தியானம் ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க, சாயங்காலமும் ஒரு இடத்துல காலேஜ்ல போய் கிளாஸ் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு நாளுமே வந்து என்னன்னா டைம் லேட்டா போனது கிடையாது. எங்க அப்பாட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம்னு கூட சொல்லலாம். அதாவது காலையில ஒரு ஊர்ல வேலை பார்ப்பாங்க, மத்தியானம் இன்னொரு ஊர்ல கிளாஸ் இருக்கும். அப்படி இருந்த சமயத்துல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில இருந்து இன்னொரு இடத்துல போகும்போது பஸ்ல வந்து இடையில பஸ் வந்தா கூட மறிச்சு போய் ஏறுவாங்க. நான் கூட கேட்பேன், என்னப்பா ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா தான் போனேன், இல்ல எனக்கு அந்த ஊர்ல அந்த டைமுக்கு எனக்கு அலாட் பண்ணிருக்காங்க, நான் அந்த டைமுக்கு போயிருக்கணும். எங்க அப்பாட்ட வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் அதான். ஒருத்தங்க டைம் சொல்றாங்க அப்படின்னா நேரம் தவறாம நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயமும் எங்க அப்பாட்ட தான் கத்துக்கிட்டேன். இன்னொன்னு சொல்லணும்னா, எவ்வளவு அன்பா இருக்கணும், இப்ப நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைங்க இருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் ஃப்ரீயா ஓடணும் அப்படின்றது எங்க அப்பாட்ட தான் கத்துக்கிட்டேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க படின்னு சொன்னாதான் படிப்பாங்க அப்படின்வாங்க. அப்படி கிடையாதுன்றது எங்க வீட்டு மூலமா கத்துக்கிட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல படிக்க அவங்க சொன்னதே கிடையாது. அவங்க சொன்னது இல்ல, சில பேர்லாம் படின்னு சொன்னாதான் படிப்பாங்க, படிக்க சொல்லாமே வந்து இவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஃப்ரீயா ஓட அப்படின்னா. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, மொபைல் இது வரைக்கும் சரி இவ்வளவு வருஷமாயும் ஒரு நாள் கூட யார்கிட்ட பேசுனா எங்க வீட்டுல கேட்டதும் கிடையாது. இவ்வளவு நேரம் என்ன யூஸ் பண்றேன்னு சொன்னது இல்லையா. அப்படி ஃப்ரீயா உள்ள போய் தான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். இவ்வளவு தூரம் இருந்த எங்க அப்பா வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தாங்க. இப்ப ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா, யாருமே அப்பா வந்து கிண்டல் பண்ணி அப்படிலாம் பேச முடியாது. ஆனா எங்க அப்பாட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி சொன்னாலும் ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே எங்க கூடயே இந்த மாதிரி இருந்தாங்க. வீட்டுக்கு வரமையும் மைடியா டாக்டர் அப்படின்னா சொல்லி கூடுவாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். இன்னும் சொல்ல போனா சொல்லிட்டே போனோம் எங்க அப்பாவுக்கு. அதாவது என்னன்னா, சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா அம்மா செஞ்சிருப்பாங்க. ஆனா எங்க அப்பா நான் வந்து அதாவது தைரியமா சொல்லலாம்னு சொல்லலாம், அதுக்காக ரொம்ப கர்வமாவும் சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். எங்க அப்பா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி யாருமே கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. எங்களுக்காக பண்ணாங்க, எங்க கூட இருந்தாங்க. கண்டிப்பா வந்து எங்க இருந்தாலும் வந்து எங்க நிலையோட இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கேன். திரும்பவும் கூட அந்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்பொழுது அருமையான ஜார்ஜியாவை குறித்து அவருடைய மகன் திரு ஜான் மனோ சாமுவேல் ராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தையை அவருடைய தந்தையை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள். என் பேர் ஜான் மனோ சாமுவேல் ராஜா. வணக்கம் எல்லாத்துக்கும்.
எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அன்புக்கு எடுத்துக்கிட்டது எங்கள் அப்பா. அப்பா அம்மா 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்பா ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஒரு நாள் திட்டினது இல்லை, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி தந்திருக்காங்க. இந்த இங்கிலீஷ் நாளைக்கு அப்பா முக்கிய காரணம். ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஐ லவ் மை டாட் வெரி மச், மோர் தென் மை மாம். தேங்க்யூ. தொடர்ந்து அந்த ஜார்ஜியாவுடைய தங்கை சகோதரி திருமதி பில்லா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை தங்களுடைய சகோதரரை குறித்து இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். பின்னாடி போட்டுங்க, பின்னாடி போட்டுங்க. அருமையான மீட்டிங் வந்துட்டு உங்கள் அனைவரையும் அன்போடு இயேசு செய்தி நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான ஐயா வீட்டு நாங்கள் ஒரு நாள் போய் பேக்க போனோம். உடனே வாரேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவனை ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நாளிலும் அருமையான அண்ணன் ஜான் நினைப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கிறேன். எப்படி என்றால் அவர் வந்து மிகவும் அன்புள்ளவர்கள். கோபமே வராது, என்ன சொன்னாலும் பொறுமையாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் பேசினாலும் பொறுமையாக பதில் பேசுவாங்க. சத்தமாக சொல்லுங்கண்ணே நாங்கள் இது பண்ணுவோம், இல்லை அம்மா எனக்கு அவ்வளோதான் சத்தமாக அப்படிம்பாங்க. அதோட பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். என் மகன் வந்து ஒரு நாள் இங்கே வெளியே போயிட்டு வரும்போது எங்கள் பிள்ளைகள் கூட்டாரு. அப்போ 2 பேரும் என் மகளும் திட்டமாவும் ரொம்ப அன்பாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என் மகள் ரொம்ப சிரிச்சு ரொம்ப பேசுவாள். ஏன் அப்படி கத்துறாள் அப்படின்னு சத்தம் போட்டால் சொல்லுவாங்க, பிள்ளைகள் சத்தம் போடாதீங்க, பிள்ளைங்க ஜாலியாக பேச பிள்ளைங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. அவ்வளவு பிள்ளைங்க மேலே அன்புள்ளவங்க, அக்கறை உள்ளவங்க. எவ்வளோ பலவீனத்தில் இருந்தாலும் வியாதி இருந்தாலும் வெளியே கண்டிடவே மாட்டாங்க, எதுவுமே கண்டிட்டு சொல்ல மாட்டாங்க. வீட்டில் உள்ள வேலையோட அண்ணன் செய்வாங்க. நான் கூட அண்ணி சத்தம் போடுவேன், அவள் பாவம் தான் வேலைக்கு தான் போயிட்டு வராங்க அண்ணி, நீங்கள் செஞ்சாங்க, எனக்கு அவளுக்கு முடியாதுமா, நான் பெருக்குவேன், எல்லாம் செய்ய வேண்டிய எல்லாமே சொல்லுவாங்க. அவ்வளவு அன்புள்ளவங்க. பிள்ளைகளுக்காக அவர்களுடைய எப்பவும் தியாகத்தோடு இருக்கிற ஒரு அருமையான அண்ணன். இந்த நாளில் அவரை எங்களை விட்டு பிரிந்துமே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்நாள் மட்டும் அவர்களை பிள்ளைகளையும் அண்ணியையும் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர்கள் ஆண்டவரோடு இளைப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறேன். வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இயேசு ஸ்ரீ நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வருகிறார்கள். சரணங்களை காணுவோம். மாலையும் கைக்கு அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலோ அருமையிலோ ராசரை கொண்டு நின்றவர்கள், யாசித்தாலோ கோஷித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை கழித்துக் கொண்டு வெள்ளை குறுக்கா ஒளி பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கு மகிமையென்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கு அள்ளி பருக இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார்
இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவரும் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான சந்திரசேகர் ஐயா அவர்கள் அருமையான ஜார்ஜ் ஐயாவை குறித்து அவருடைய குடும்பத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து அவர்கள் வேத பகுதியை வாசித்தார். அருமையான அத்தானை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு பாடல் ஆசைப்படுகிறேன். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சொந்த ஊர் கடாச்சரம். நாங்கள் இருந்ததெல்லாம் வேப்பங்காடு தான். நான் வேதாம கல்லூரியில் தியாலஜிக்கல்ல படித்துக் கொண்டிருந்த காலங்கள் 1978. அப்பொழுது எங்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக திரு ஜார்ஜி அவர்கள் இருந்தார்கள். எங்க அப்பா எந்த ஊர்ல எங்களுக்கு தெரியாது. எல்லா ஊர்ல தான் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா ஊர்ல தான் படிக்க வந்திருப்பாங்க. அநேக குருமார்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த நேரத்தில். தேவராஜ் என் கூட என் செட்ல இருந்து தேவராஜ் சொல்லி பாலிய நண்பர்ல இருந்தாங்க அந்த குருவாங்க எங்க செட்டு. இப்படி கர்த்தரை அறிந்து கொண்ட வேதத்துக்கு வந்திருக்கிற வேதாந்தத்தை கற்றுக்கொள்கிற மாணவர்கள் கம்மி. எல்லா கடமுறைக்கு வந்த கூட்டங்களாக தான் இருக்கும். ஒரு நாள் காலையில எங்களுடைய டைரக்டர் கமலநாதனுக்கு காஃபி வாங்குவதற்காக நாங்கள் புறத்து போய் கொண்டிருக்கும் போது தெருவில் நின்று கத்துகிற வார்த்தையை கேட்ட உடனே நான் அவர்களை பார்த்து நீங்கள் யார் எந்த ஊர் என்று கேட்கும்போது அவர்களுக்கு கேம்ப் போடுறதுன்னா மே மாசத்துள்ள கேம்ப் போடுவாங்க. அந்த கேம்ப் ஃபிட் பண்றது நான் தான் ஃபிட் பண்ணுவேன். யார் யாருக்கெல்லாம் எங்கெங்க ஊருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவித்து விட்டு அந்த சபை குருவானவர்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு வர வேண்டும். இதுக்கு கேம்ப் ஃபிட் பண்றது நான் தான். அப்பொழுது எங்க அம்மாவிடம் ஒரு லெட்டர்ல கேட்டேன், இப்போ அக்காவுக்கு கல்யாணம் வைக்கணும்னா வைக்கலாம், அருமையான ஒரு பையன் இருக்கான், எந்த ஊருன்னு தெரியாதான். அம்மா சொன்னாங்க பையன் நல்ல பையனா இருந்தா நீ ஏற்பாடு பண்ண. அப்போ கேம்ப் போட்டது மெஞ்ஞானபுரம் பாஸ்டேட்ல ஃபுல்லாக படம். அப்போ கல்யாணபுரம் பாஸ்டேட் தான் எம்சா அந்த படம் இப்போ ஆரோக்கியபுரம் வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு பாஸ்டேட்டாக பிரிஞ்சு போச்சு. போட்டோம். அந்த பாஸ்டேட்ல ஊழியத்துக்கு அழைச்சி இருக்கும்போது கடைசி தங்கச்சி அங்கே இப்போ அவள் ரிட்டையர்ட் ஆகிட்டா, செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணி அவளும் நானும் சைக்கிளில் மெஞ்ஞானபுரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்களை பார்த்து வீட்டுக்கு வந்தோம். கூட்டமாக பிடிச்சி விடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு மரபுகளாக திருமணம் முடிந்தது. ராத்தோரத்தில் வைத்து கர்த்தருடைய பரிதான கிருபாக திருமணம் முடிந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பையன் 1922 குண்டடிப்பட்டு 73 எனக்கு மேலே உள்ள அண்ணன் ராஜா இன்ஜினியர் இறந்து விட்டார். அதனாலே இவர்களை தன்னுடைய மூத்த மகனாக தான் எங்கள் அம்மா பாவித்தாங்க. அதனால் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் செய்தார்கள். அவர்கள் செய்த பணிகள் ஏராளம் குடும்பத்துக்காக. அது மட்டும் திருச்சபையில் அநேக இடங்களிலே அவர்கள் உபயோகமாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை கடந்த நாட்களிலே அழைத்துக் கொண்டார். நான் இங்கே வர முடியாமல் போய்விட்டது. நான் பெங்களூரிலே ஒளித்தின் தமிழ் இருந்ததுனாலே நாங்கள் வர முடியாமல் போய்விட்டது. இப்பொழுதும் அவர்களை பற்றி நான் அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். அநேக இடத்துல கூட்டங்கள் வைக்கும்போது சொல்லியிருக்கிறேன். ஒரு சில வார்த்தையை தான் சொல்ல முடிந்தது. இன்னும் சொல்ல வேண்டும், நேரம் ஆகிவிடும். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆகாரத்துக்கு செல்ல வேண்டும். வேகமாக முடித்துக் கொள்வோம். குறிக்கப்பட்ட வேத பகுதி, வேதம் இருக்கிறவர்கள் கையில் இருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். வேத பகுதி 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்களை வாசிக்க கேட்கலாம். பூமிக்குடைய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட வேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தினவர் தேவனே, ஆவி என்றும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கிற கர்த்தரிடத்தில் குடியிருந்தவர்களாய் இருக்கலாம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம்.
நான் தைரியமாய் இருக்க வேண்டியிருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்பினோம். அதிநிமித்தமாகவே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்பது வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி. இருந்தவரை நாம் தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இணைந்து இந்த மத்தியான வேளையிலே நாங்கள் தியானிக்க இருக்கிற உங்களுடைய வார்த்தைகளின் படியாக நீர் எங்களுக்கு உடைய காரியங்களை கற்றுத்தரும்படியாகவும் அருமையான பிள்ளைகளை இடத்திலே கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தைகளினால் கேட்கும்படியாகவும் சொல்லிக்கிறோம். இயேசுவின் வந்து நோக்கிலும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அருமையான ஜார்ஜ் ஐயா ஒருவேளை அருமையான சந்திரசேகர் சாரும் அவருடைய மனைவியும் வந்து பார்த்தபோது தான் இங்கே ஒரு குடும்பம் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு ஹவுஸ் விசிட்டிங் வந்தேன். இருந்தாலும் அவர்கள் அன்றைக்கு எனக்கு தெரியாததுனால நான் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. அதுக்கப்புறம் நான் அவர்களை விசாரித்து நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து எந்த டைமில் வந்தால் உங்களை பார்க்க முடியும் எப்படிங்கிறது எனக்கு தெரியாததுனால வரவில்லை. ஆனாலும் உங்களுக்காக நான் தெரிவித்து கொண்டேன். இந்த நாளிலே நம்ம அம்மாவை, நம்ம அண்ணனை, அந்த சகோதரியை பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற நாளிலே கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அன்பானவர்களே, அருமையான ஜார்ஜ் ஐயா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா அவங்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும். அருமையான ஐயாவை குறித்து அநேக காரியங்களை உடைய பிள்ளைகளும் உடன்பிறப்புகளும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் பணி செய்த இடத்திலிருந்து சாட்சியாக அன்று சார் அவர்களும் காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ நாம் இந்த இடத்திலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆறுதல் ஜெப கூடுகையிலே நாம் கூடி வருகிறதற்கு 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, இந்த ஆவிக்குரிய இந்த ஆறுதலின் கூட்டம் நமக்கு 2 காரியங்களை கற்றுத் தருகிறது. ஒன்று, இன்னொன்று என்னுடைய வாழ்விற்கு பின்பதாக நான் எப்படி இருப்பேன். இந்த 2 காரியங்களை கற்றுத் தருவதுதான் ஆவிக்குரிய இந்த ஆறுதலுடைய கூட்டம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளை பெண்ணை எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன செய்வோம், பிரசங்கிப்போம். இன்னும் ஒவ்வொரு இடங்களிலும் அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு பிரசங்கங்கள் என்ன செய்யும், அமையும். இப்போ பிறந்த நாள் வீட்டுக்கு போனால் பிறந்த நாள் வீட்டில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிப்போம். ஆனால் எந்த ஒரு ஆறுதல் ஜெப கூட்டத்திலே சென்றாலும் அந்த ஆறுதல் கூட்டத்தில் 2 காரியங்கள். ஒன்று, இன்று நான் எப்படி இருக்கிறேன், இனி நான் எப்படி இருப்பேன். இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய சாட்சி வாழ்வு எப்படி இருக்கிறது. இன்னொன்று, நானும் என்னுடைய முன்னோர்களைப் போல மரித்தால் நான் எங்கே இருப்பேன், எப்படி இருப்பேன், ஆண்டவருக்குள்ளாக நான் இருப்பேனா என்ற காரியத்தை தான் நாம் இந்த நேரத்தில் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின்படி அந்த காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை மிக திட்டவட்டமாக பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார். என்ன சொல்கிறார் என்றால், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. 2ஐயுமே இந்த ஒரே வசனம் சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல. பூமிக்குரிய கூடாரம், அது 2 கூடாரங்களை சொல்லலாம். இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடும் நமக்கு என்ன கிடையாது, அது சொந்தமானது அல்ல. ஒரு நாள் இதை விட்டு நாம் என்ன செய்வோம், கடந்து போயிடுவோம். அதை தான் ஒரு தாசன் அழகா சொல்லியிருப்பாரு, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போக கூடாது என்பதும் நிச்சயம். கழுத்துல காத்துல என்ன கடந்தாலும் என்ன செஞ்சிருவோம், கலட்டிட்டு விட்டுருவோம். அப்படிதானே? அப்போ முதல் காரியம், இந்த கூடாரம் நமக்கு சொந்தமானது அல்ல. அடுத்து, இந்த கூடாரத்தை பற்றி இன்னும் நாம் ஆவிக்குரிய வாழ்விலே கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய சரீரமாகிய கூடாரம். அப்படிதானே? இது ஆண்டவர் நமக்கு வாடகைக்கு தந்தது. எதற்காக? நாம் இங்கே இருக்கும்போது
நாம் அவருடைய பிள்ளைகளாக, பரிசுத்தர்களாக, அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக, அநேகருக்கு வழிகாட்டுகிறவர்களாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு தந்த ஒரு வாழ்க்கை. ஒருவேளை அன்பு ஜார்ஜ் ஐயாவை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கல்வி அறிவின் மூலமாக அநேகரை என்ன செய்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திலே தன்னுடைய பிள்ளைகளை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். அவருடைய சகோதரி பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய சகோதரியுடைய கணவர் பேசும்போது சொன்னாங்க, அவர்கள் சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியமும் சமுதாயத்தின் காரியமும் அவர்களிடத்தில் என்ன செய்தது, இருந்தது. அப்ப இந்த பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய சாட்சி வாழ்வு என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சிலரை நாம இருக்க தட்டி ஒன்றும் சொல்ல மாட்டோம், போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அருமை பெருமைகளை என்ன செய்வோம், சில நேரங்களில் பேசுவோம். சில மனிதர்கள் போனதுக்கு அப்புறமா எப்பா என்ன சொல்லுவோம், ஒரு வழியா போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத பாருங்க. அப்ப நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுத் தருகிறது. அன்பானவர்களே, இது நமக்கு சொந்தமான உலகம் அல்ல, இந்த சரீரமும் நமக்கு சொந்தமானது அல்ல. இதிலே இருக்கிற ஆவி, ஆத்மா அது ஆண்டவரிடத்திலே சேரக்கூடியது. அடுத்து இந்த காரியத்தை குறித்து, இந்த கூடாரத்தை குறித்து இன்னும் சில காரியம் சொல்லியிருக்கிறது. என்ன அப்படின்னா, இங்க 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த அழிந்து போகிற கூடாரம் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லி தெரிகிறது. என்ன அப்படின்னா, இது ஒரு வருத்தம் நிறைந்த ஒரு உலகம் அப்படிதானே. பாடுகள் மத்தியிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும்போது அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படும். இவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கேள்விக்கு அங்கு அருமையான ஒரு பதில் சொல்லப்படும். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த பாடு நிறைந்த உலகத்திலே நாம் உபத்திரவத்தின் வழியாக என்ன செய்கிறோம், கடந்து வருகிறோம். அதிலே நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தை காத்துக் கொள்கிறதற்கு யாருதான் நமக்கு பலன் தருகிறது, ஆண்டவர். அப்போ அந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. என்னுடைய வாழ்வின் பலனுக்காக, என்னுடைய வாழ்வின் காரியங்களுக்காக நான் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, எங்கே இருந்து வந்தார்கள், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க, ரொம்ப ஹையஸ்ட் ஃபேமிலியா வாழ்ந்தாங்க, ரொம்ப அறிவாளிகளா வாழ்ந்தாங்க அப்படின்னு நாங்க என்ன செய்யல, சொல்லல. ஒரே வார்த்தை, இவங்க என்ன செய்றாங்க, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போ இந்த பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் தம்மோடு கூட இருக்கும்படியாக நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். அதற்காக இந்த உலகத்துல பாடுகள் வருகிறதற்காக நாம் ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது என்பதை இந்த அழிந்து போகின்ற சரீரத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்ற காரியம். அடுத்து நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தை குறித்து பார்க்கும்போது இது அழிந்து போகிற சரீரம், இதிலே ஆண்டவருக்காய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் 9ஆம் வசனத்திலே 10ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ முதல்ல சொன்ன இன்றைக்குரிய காரியம் இம்மைக்குரிய வாழ்வு, இன்னொன்று மறுமைக்குரிய வாழ்வு. அது ஆண்டவருடைய சமூகத்திலே இளைப்பாறுகின்ற பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற வழிகளிலே நாம் நடந்தால் மட்டுமே அந்த இடத்தை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு வேத வசனங்கள் வழியாக அநேக காரியங்களை கற்றுத் தந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அன்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். நாம் மற்றவரிடத்திலே அன்போடு இருக்கும் போதும், மற்றவரிடத்திலே நாம் ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய வாழ்வுகளை நாம் கற்றுக் கொடுக்கும் போதும் இந்த பாக்கியத்தை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த ஆறுதலின் செமக்கூட்டத்தின் வழியாக அருமையான பிள்ளைகளையும் நம்மையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற காரியம் இதுவே. இந்த உலகத்திலே ஆண்டவர் எனக்கு தந்த ஆயுசு நாட்கள் இருக்கும் வரையிலும் நான் என்ன செய்கிறேன், ஒருவேளை
நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போதும் நான் ஆண்டவருக்காக ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு கூட கடந்து நாம் இருக்க வேண்டும். அருமையான ஜார்ஜ் ஐயா அந்த இடத்தை என்ன செய்திருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் வருகின்ற நாட்களிலே அவர்களை முகமுகமாய் காண்போம் என்ற நிச்சயத்தை அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்தருவாராக. ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தி நம்மையும் இப்படிப்பட்ட விசுவாசத்திலே வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ரசித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த இடத்திலே அமர்ந்து நாங்கள் உம்மை துதிப்பதற்காக உடைய வேத வசனங்களை தியானிக்க எங்களுடைய வாழ்வின் காரியங்களை நாங்கள் உணர்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை அளித்தீர். அருமையான தாயாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்திலே விசுவாசத்தின் தாயாராக நீர் அவர்களை வழிநடத்தி வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடந்து வந்த பாதைகள் கரடு முரடான பாதைகளாய் இருந்தாலும் ஆண்டவரை நடக்க முடியாத சூழ்நிலையிலும் தங்கள் வீடுகளே அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் தனக்காக பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 2 வாழ்வு உண்டு. இந்த உலக வாழ்வு நாங்கள் அநேக காரியங்களை எங்களுக்காக பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை தருகிறீர், பெற்றோரின் மூலமாக தருகிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் பிரயாசப்படுகிறதின் மூலமாக தருகிறீர். நாங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதின் மூலமாக தருகிறீர். இவை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தில் இன்னொரு காரியத்தை நாங்கள் மனதிலே வைக்க வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இந்த சரீரம் நிரந்தரமானதல்ல. அது தன்னை உண்டாக்கின ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதை நாங்கள் நினைத்து பார்க்கும் போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவருக்குள்ளாய் இருக்கின்ற அனுபவமே அது நிரந்தரமானது என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வழியாக நம்ம பிள்ளைகளுக்கு நீ கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம். அன்பு ஜார்ஜ் ஐயா அவர்கள் அதை இதனுடைய மனதிலே வைத்தவர்களாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அநேகருக்கு கல்வி ஞானத்தை தர, அநேகரிடத்திலே அன்பு பாராட்ட, அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நல்லவர் என்ற காரியத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல ஆண்டவன் கிருபை அளித்து அந்த குணாதிசயங்களை அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கான காரியங்கள் இந்த குடும்பத்தில் எப்போதும் இருக்க கர்த்தர் உதவி செய்துள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்நாளிலே ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருந்த போது எத்தனையோ தடைகள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது. ஆனால் அவர் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற வார்த்தை. ஆண்டவரே, அநேக நேரங்களிலே நாங்கள் போராடுகிறோம், ஓடுகிறோம், ஓட்டத்தை முடிக்கிறோம். ஆனாலும் அந்த ஓட்டத்தின் முடிவு விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஓட்டத்தின் முடிவா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கும் போது அநேக நேரங்களிலே அது இல்லாமல் அநேகர் ஆண்டவரை ஓட்டத்தை முடிக்கிறார்கள். கர்த்தாவே, அன்பு ஐயாவுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அன்போடு கூட அந்த ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை அளித்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் இந்த குடும்பத்திலே அநேக நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நல்ல காரியங்கள் தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக இந்த வீட்டிலே பயன்படுத்தப்பட கர்த்தர் நீர் கிருபை கொடுத்துள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் போது ஆண்டவரே, ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று அல்ல, நாங்கள் இந்த உலக வாழ்வை விட்டு போகும்போது இன்னொரு புதிய வாழ்வு, ஆண்டவருடைய மடிகளை இளைப்பாறுகின்ற ஒரு வாழ்வு எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற அனுபவங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனங்கள் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத் தந்தீர். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 2 காரியங்களை போதும் நாங்கள் மனதிலே வைத்து செயல்பட கிருபை தாரும். அன்பு அம்மாவை உடைய கரத்திலே தருகிறோம். கைகளிலே பலத்தை தாங்க, கால்களிலே பலத்தை தாங்க. இந்த இடத்திலே இருக்கும் போதெல்லாம், அவர்கள் துதிக்கும் போதெல்லாம், ஜெபிக்கும் போதெல்லாம் தூய ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அவரை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த சகோதரி எஸ்தர் அவர்களுடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பணியின் காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் துணையா இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மன தைரியத்தை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஞானத்தின் ஆற்றலை தந்திருக்கிறேன். அநேக பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் உருவாக்கி விடுகின்ற ஆண்டவரை மேலான கிருபைகளை தந்திருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது என்னை நடத்துகிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி உம்மை துதிக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் தந்து நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சகோதரருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான ஜார்ஜி அவருடைய மகனை களத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பலத்தை தாங்க, சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களும் தன்னுடைய தகப்பனாரை குறித்து சொன்ன காரியங்களை ஆண்டவரை நாங்கள் கேட்டோம், உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தகப்பனாரின் மூலமாக கிடைக்கப்பெற்ற நல்ல காரியங்கள் தொடர்ந்து அவருடைய வாழ்விலை காணப்படவும், அவர்களும் தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே தெரியப்படுத்தி பெற்றுக் கொள்கிற அனுபவங்களை ஆண்டவர் தந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு ஐயா பணி செய்த இடங்களிலிருந்து அருமையான அன்பு உள்ளங்கள் இடத்திலே வர கிருபை தந்தே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இடத்திலே திருச்சபையின் பிள்ளைகளாக, உடன்பிறப்புகளாக, உற்றார் உறவினர்களாக சிறிது நேரம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவனில் உதவி செய்திரே. ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வருகையின் நாள் ஒன்று இருக்கிறது. அதற்காக நாங்கள் பரிசுத்தம் உடையவர்களாக ஆண்டவரே, எங்களை இந்த உலகத்தின் தீமையான காரியங்களுக்கு விலக்கி காத்து கொண்டவர்களாக உடைய வருகையின் நாளுக்காக ஆயத்தத்தோடு கூட காத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் தந்துள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வருகையின் நாளிலே அருமையான ஐயாவை முகமுகமாய் பார்ப்போம் என்ற விசுவாசத்தை அருமையான குடும்பத்தாருக்கு கர்த்தரை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. வியாதிகளுக்கும் விக்கனங்களுக்கும் அருமையான பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசனம் எப்போதும் இந்த இடத்திலே தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய காரியங்கள் எப்போதும் இந்த இடத்திலே காணப்பட கர்த்தர் அருமையான பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் வருகிறீர், அவனவனுக்கு நீர் அளிக்கின்ற பலன் உமோடு கூட வருகிறது என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரை காத்திருக்கிற நாங்கள் எப்போதும் ஆண்டவரை ஆயத்தத்தோடு காத்திருக்க கிருபை தாரும். வழி நடத்தும். ஆரம்பம் முதல் நிறைவு வரையிலும் உடைய பிரசனத்தை தந்து இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதித்து அன்பு பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட. தேவ தினமும் எங்களில் பெருகிட. ஆவலாய் எங்கள் ஆண் குழந்தைகள் அழகான இள மரங்கள் போலவும், ஆவலா எங்கள் ஆண் குழந்தைகள் அழகான இள மரங்கள் போல, பெண் குழந்தைகள் பாவையர்களாம், பெண் குழந்தைகள் பலத்த சித்திர அரண்கள் போலவும், பலத்த சித்திர அரண்கள் போலவும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட. இந்த வீட்டுக்கு சமாதானம், இன்ப
சுகங்கள் அனைத்துண்டாகவும் இந்த வீட்டுக்கு சமாதானம் இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும் சந்ததியாக நீடோழி வாழவும் சந்ததியாக நீடோழி வாழவும் சபை அனைவரும் துதித்து பாடவும் சபை அனைவரும் துதித்து பாடவும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிற. நன்றி நல்ல அருமையானவர்களே, எங்கள் அத்தனை குடும்பம் பண்டார செட்டிகளில் இருந்து வந்திருக்கிறவர்களுக்கும் நன்றி. அது மட்டுமல்ல, எங்களோட குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கிறவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வேலை பார்த்த ஸ்தலத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான தலைமை தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, மேல சாத்தாங்குளத்திலிருந்து வந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளை ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சொந்தங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இடம் ரொம்ப சின்னதா இருக்குது, அதனால தயவு செய்து எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. யாருமே பெறக்கூடாது, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. நான் அந்த பக்கம் வாசல் நின்று மறைச்சிடுவேன். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. அப்படியே அன்புடன் அழைக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பின்தொடர கிருபையால் எனவே ஆசீர்வதித்தால் எல்லாருக்கும் போதுமானதாக ஆண்டவரை எல்லாரும் இதை உட்கொண்டு சாட்சியாய் வாழ கற்று கிருபையால் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே.
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே.